பண்புடை பெரியர் பிறநாட்டு பெண்கள் எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்துவிட்டு போகட்டும், ஆனால் தமிழ்நாட்டு மாதரசிக்கு உரியது நாணம். அதைத்தான் கோவலன் கூறுகிறான் கண்ணையிடம். நாணமும் மடனும் நல்லோர் ஏத்தும் பேணியகற்றும் பெருந்துணையாக பொன்னே கொடியே புனைவும் கோதாய் நாணின் பாவாய் நீநில விளக்கே கற்பின் குழந்தே பொற்பின் செல்வி. ஆனால் இந்த நாணம் கைகையிடம் இருந்ததா? இல்லையே. இதோ ராமனை காட்டுக்கு அனுப்பிவிட தசரதை கேட்கின்றாள். ராமன் காடு செல்ல வேண்டும், பரதன் நாடாள வேண்டும் என்று. தாசரதன் கலங்குகின்றான், கெஞ்சுகின்றான். கண்ணே வேண்டினும் இயக்கடவேன் எந்தன் உள்நேர் ஆவி வேண்டினும் இன்றே உணர்ந்தோ பெண்ணே வன்மை கேகையன் மானே மண்ணே கொள்னி மற்றேது ஒன்றும் வர என்றான். என்னுடைய கண்ணை கேள் தருவேன், உயிரை கேள் தருவேன், ஆனால் தசரதன் காட்டுக்கு போவதை கேட்காதே என்று கெஞ்சுகின்றார். கெஞ்சி பார்த்துமால் வசியவில்லை. அந்த இடத்தில் தான் கம்பர் கோபம் கொள்ளுகின்றார். அஞ்சலல் ஐயனது அல்லல் கண்டும் நஞ்சிலல் நாணிலல் என்ன நாணமாமால் வஞ்சனை பண்டு மடந்தை வேடம் என்றே தஞ்சன மாதரை உள்ள லார்கள் தக்கோர். இது ஷேக்ஸ்பியரது ஹேம்லெட்டு குடம்கட்ட ஜெர்ட்ரூதை பார்த்து சொன்னது போலவே இருக்கின்றது. ஃப்ரையல்டி தை நேம் இஸ் உமன். பொருள் சபல புத்தியே உனக்கு பெயர்தான் பெண் என்பதோ. கடைசியிலே வளைந்து கொடுத்து விடுகின்றான் தசரதன். மனக்கவலையால் இறந்து விடுகின்றான். இனி பைபிளிலே வரும் கனானேய பெண்ணுக்கு வருவோம். கனானேய பெண் என்றால் அவள் யூத குலத்தவள் அல்ல, பிற இனத்தவள். மார்க்கு 7:25-30 வரை. இயேசுவின் பாதங்களிலே விழுந்து வேண்டுகின்றாள். ஐயனே, என் வீட்டிலே சாக கிடக்கின்றாள் மகள், வந்து காப்பாற்றும் என்று. இயேசு கூறும் பதிலோ நமக்கு அதிர்ச்சி ஊட்டுகின்றது. என்ன சொல்கிறார்? பிள்ளைகளுக்கு போட வேண்டிய உணவை எடுத்து நாய்களுக்கு போடுவது நல்லதல்ல. இது ஏற்கனவே யூதர்கள் மத்தியிலே விளங்கிய ஆணவ பழமொழி ஆகும். பொருள், நாங்கள் யூதர்கள் மட்டுமே கடவுள் பிள்ளைகள், மற்ற இனத்தவர்கள் எல்லாம் நாய்கள். இந்த பழமொழியை இயேசு கையாளலாமோ? கையாளலாம். ஏன்? அந்த பெண்மணியின் பணிவை சோதிப்பதற்காக. நாம இருந்தால் என்ன பதில் சொல்லியிருப்போம்? ஐயனே, சாடை அறியாதவன் சர்வ முட்டாளாம். எங்களை பார்த்தா நாய் என்கின்றீர், இதற்குத்தான் நான் வந்தேன், போய் வருகிறேன் என்று. ஆனால் அவள் என்ன சொன்னாள்? ஐயனே, நாங்கள் நாய்கள் தான் ஐயா. ஆனால் ஒன்று, பண்ணையார் மேசையில் அமர்ந்து உண்ணும்போது கீழே விழும் ரொட்டி துண்டுகளை அந்த வீட்டு நாய்கள் தூக்கி கொண்டு ஓடுமா இல்லையா? அந்த நாய்கள் தான் நாங்கள். தெருநாய்கள் அல்ல, தேட்டை நாய்களும் அல்ல, செல்ல நாய்கள். சிரித்து விட்டார் இயேசு பிரான். என் குலத்து இஸ்ராயேல் மக்களிடத்தில் கூட இத்தகைய பணிவை கண்டதே இல்லையே என்று. அம்மா வீடு செல், மகள் பிழைத்து கொண்டாள் என்கின்றார். அதன்படியே மகள் பிழைத்து கொண்டாள்.